நெவர் ஜட்ஜ் சம்ஒன் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டிஸ். ட்ரூ வேல்யூ லைஸ் இன் த ஹார்ட். மற்றவங்கள அவங்க டிசபிலிட்டிஸ் வச்சு ஒரு சிலர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபியூச்சரில் அது அவங்களுக்கு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை மறந்துடுவாங்க. பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. ஒரு நாள் காஷ்மீரில் ஒரு ஆர்மி சோல்ஜர் வார் முடிஞ்சோன்னு அவர் வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அப்பா அம்மா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக வாப்பான்னு சொல்கிறாங்க. ஹி கண்டினியூஸ், என் ஃப்ரெண்டையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா? இந்த வாரில் ஒரு பாமால் அவன் ஒரு கை அண்டு கால் இழந்துட்டான் அண்ட் அவனுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்மளே அவனை பார்த்துக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் பேரண்ட்ஸ், நீ அவனை கூட்டிகிட்டு வா, நம்ம அவனுக்கு ஏற்ற இடத்துல அவனை சேர்த்து விடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹி கண்டினியூஸ், இல்லைப்பா அவன் நம்ம கூடயே இருக்கட்டுமேனு கேட்குறான். அதுக்கு அவர் பேரண்ட்ஸ், இல்லை முடியாது, இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு பர்சன் நமக்கு தொல்லையாக இருப்பாங்க, நம்ம லைஃப்பை நம்மளால் வாழ முடியாது, அவங்களையே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஸோ நீ மட்டும் வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த சோல்ஜர் ரொம்ப சோகமாகி கால் கட் பண்ணிடுறாரு. ஆஃப்டர் 1 வீக் அவர் பேரண்ட்ஸ்க்கு காஷ்மீர் ஆர்மி கேம்ப்ல இருந்து கால் பண்ணுறாங்க. உங்கள் பையன் ஒரு வாரமாகவே ரொம்ப சேடாக இருந்தான், தென் எதிர்பாராம மலையில இருந்து விழுந்து இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் பேரண்ட்ஸ் அழுதுட்டே காஷ்மீருக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பையனை ஒரு ஒயிட் கிளாத்தில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு பார்த்தா தே வேர் ஷாக். அவர் ஒரு கையும் காலும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து தே போத் ரியலைசஸ் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன ஃப்ரெண்டே இவர் தான். அண்ட் நம்ம பையனை நம்மளே இப்படி ஒரு முடிவு எடுக்க தள்ளிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. Physical appearance or ability should never define someone's worth. A broken body can still carry a whole true soul.